ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம மாஷ் பீஸ்பிக்ல பார்க்க போற படம், அசோக் செல்வன் நடிச்சு வெளிவந்த எமக்கு தொழில் ரொமான்ஸ். இந்த படத்தோட கதை என்னன்றத பார்க்கலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றத லைட்டா பார்க்கலாம். அசோக் செல்வன் இந்த படத்த பொறுத்தவரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட வேலை பார்க்குறாரு. அந்த டைரக்டரு காண்டாமிருகம் அப்படின்ற ஒரு படத்த எடுத்து, அந்த ஆள போற வரவன் அத்தன பேருமே வச்சு செய்ற மாரி ஒரு கதாநாயகனே கலாய்க்கணும் அப்படின்னா கூட, காண்டாமிருகம் படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் இவர்தாங்க அப்படின்ற மாரி தான் கலாய்க்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில நம்ம கதாநாயகன் நர்ஸாக இருக்கக்கூடிய படத்தோட கதாநாயகி மேல காதல் வயப்படுறாரு. இதுக்கப்புறம் இந்த காதல் கைகூடுச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் மொத்த விமர்சனம் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த படத்த போய் பார்க்கலாமா, வேணாமான்றது முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படத்துல குறிப்பா படத்தோட செகண்ட் ஹால்ஃப் கதைக்களம் நடந்த விதம் வந்து ரொமான்ஸ் பிளஸ் காமெடி. அது அந்த இது ஓகே. அங்கங்க சிரிப்பலைகள கொண்டு வந்து ஒரு சில விஷயங்கள்ல இந்த டீம் சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. வெங்கி அண்ட் பாலாஜி கேசவன் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வசனம் எழுதியிருக்காங்க. நம்ம கிரேஸி மோகன் எந்த அளவுக்கு வசனங்கள் கொண்டு வருவாரோ, அந்த டைமிங் காமெடி டெலிவரி எல்லாமே இந்த இந்த விதத்தில இந்த படத்த செகண்ட் ஹால்ஃப்ல பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. செகண்ட் ஹால்ஃப்ல ஓரளவுக்கு சுவாரஸ்யமாவே இருந்தது. படத்தில முக்கியமான கதாபாத்திரமே 4 கதாபாத்திரம் தான். முதல்ல நம்ம கதாநாயகன், கதாநாயகி, அசோக் செல்வன், அவர்த்திகா மிஸ்ரா. இந்த 2 பேருக்கு உள்ள அந்த கெமிஸ்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப 12த் மேக்ஸ் மாரி சூப்பர்பா இருக்கு. ஒர்க் அவுட் ஆவதுக்குள்ள. ரொம்ப நல்லாவே இருந்தது. செகண்ட் ஹால்ஃப் போனதுக்கப்புறம் மேட்ச் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் வகையில சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதனால நல்லா இருந்ததுன்னு சொல்றேன். ஊர்வசி ஆகட்டும், பகவதி பெருமாள் ஆகட்டும், இந்த மீதி 2 கேரக்டர் இந்த சின்ன கதாபாத்திரம் தான். கிடைச்ச ஸ்பேஸ்ல ஸ்கோர் பண்ண விதத்தில சூப்பர்பா பண்ணியிருக்காங்க. இந்த கிளைமாக்ஸ் சீக்வென்ஸ்ல ஊர்வசி என்னென்ன பண்றாங்க அப்படின்ற விஷயமாகட்டும், சரக்க போட்டு பகவதி பெருமாள் ஒரு பேசுற விஷயம் ஒண்ணு இருக்கு. நான்லாம் ஒரு காலத்தில எப்படி லவ் பண்ணேன் தெரியுமா? அப்படின்னு முதல்ல அவரு எப்படி லவ்வர மீட் பண்ண சொல்ல கதை ஒண்ணு சொல்லுவாரு. அது செம்ம டைமிங்கான ஒரு டெலிவரி. கிரேஸி மோகன் டயலாக்ஸ் பார்த்த மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. இந்த சப்போர்ட்டிங் கேஸ்ட்டுமே இந்த படத்துல வந்து எடுத்த கதாபாத்திரம் எல்லாமே சூப்பர்பா இருக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது. பெருசா குறை சொல்ற மாரி எதுவுமே இல்ல. கணேஷோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துல ரொம்ப ப்ளஸ்ன்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கார். நிவாஸ் கே. பிரசன்னாவோட மியூசிக்ல எனக்கு சாங்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ரொம்ப ஓகே, ஓகே தான். பேக்கிரவுண்ட் ஸ்கோர்ஸ்ல 80ஸ், 90ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பேக்கிரவுண்ட் ஸ்கோரிங் என்னென்ன பண்ணுவாங்களோ, அது எல்லாத்தையுமே இந்த படத்துலக்குள்ள அங்கங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அது காமெடி மொமெண்ட்டுமே சரி, ரொமான்ஸ் மொமெண்ட்டுக்கும் சரி. இது 2த்துக்குமே நீட்டா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு தான் சொல்லலாம். கதையாக பார்க்கும்பொழுது, இந்த ரொம்ப பழசான கதைங்க. இது மாரி எக்கச்சக்க படங்கள நம்ம நெறைய பார்த்துட்டோம். பார்த்துட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அப்படி ஒரு படம் தான் இது. செகண்ட் ஹால்ஃப்ல முடிஞ்ச அளவுக்கு இந்த ரா காமெடி மூமெண்ட் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த காமெடியா. பட் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் சுத்த போர். கம்ப்ளீட்டா ஹெட்டேக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் மொத்தமா நீங்க பார்க்கலனா கூட பரவால்ல. செகண்ட் ஹால்ஃப் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த மாரி இருக்கு. ஹீரோ, ஹீரோயினோட மீட்டப் இருக்கு பார்த்தீங்களா? அதுவே நம்மளுக்கு "டேய் என்னடா நீங்க சொல்ல வரீங்க?" அப்படின்ற மாரி காண்டு தான். ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் 1 மணி நேரம் பார்த்தீங்களா? அது மிகப்பெரிய லெட் டவுனு. நீங்க பொறுமையா தான் பார்த்தாகணும். அத நீங்க கடந்துட்டீங்கன்னா, செகண்ட் ஹால்ஃப் ஓரளவு கலகலன்னு உங்கள எடுத்துன்னு போயிடும். அந்த டயலாக் டெலிவரியா இருக்கட்டும், அந்த காமெடியா இருக்கட்டும், அந்த லவ்வா இருக்கட்டும், அந்த ரொமான்ஸா இருக்கட்டும், அந்த கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், சூப்பரா எடுத்துன்னு போயிடும். அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து படத்தோட டைட்டிலே சொல்ட்டாங்க. "எமக்கு தொழில் ரொமான்ஸ்" அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அவருக்கு தொழிலே ரொமான்ஸ் தான். அந்த கரியர என்ன பண்றாரு? அப்படி அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அவர் ஏதாவது டைரக்டரேட் ஆனாரா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்த காட்டவே இல்லங்க. ஹீரோயின் பின்னாடி சுத்துறதையே ஒரு மிகப்பெரிய தொழிலாவே காமிச்சு, அந்த டைட்டிலுக்கு ஏத்தா மாரி படத்த முடிச்சுட்டானுங்க. இது போக செகண்ட் ஹால்ஃப்ல ஒரு சில விஷயங்கள் காமெடியா கலகலன்னு எடுத்தும் போயிருந்தாலும், ஒரு சில விஷயங்கள்ல வந்து இந்த ஸ்டேஜிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து சீரியல் பார்க்குற மாரி ஒரு ஃபீலிங். சன் டிவில நீங்க சீரியல் பார்த்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி ஃபீலிங் தான் எனக்கு தோணுச்சு. மொத்தமாவே இந்த படம் எனக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே சொல்லணும்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் மாதிரியே செகண்ட் ஹால்ஃப் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, இந்த படத்த பார்க்கறதே வேஸ்ட்டு. ஆனா, இந்த படத்துல வந்து ஒரு டைரக்டர் ஒரு காண்டாமிருகம் படம் எடுப்பார் பார்த்தீங்களா? அவரு எடுத்த படமே ஆயிட்டுருக்கும். நல்ல வேள ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் சொதப்பலா போனாலும், செகண்ட் ஹால்ஃப் கொஞ்சம் கலகலன்னு கொஞ்சம் காமெடி கம் ரொமான்ஸ் கலந்தது போனதுனால, இது ஓகே வாச்சுன்னு கூட சொல்ல மாட்டேன். 100க்கு ஒரு 35 ஜஸ்ட் பாஸ் தான். யூபாரிய படம் தான் அது. அந்த மாரி படம் தான் அது. நீங்க இதுக்கப்புறம் இந்த படத்த பார்க்கலாமா வேணான்றத நீங்களே முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க ஸ்பீடா ஆடு 1 ஹவர் தாண்டிட்ட பிறகு கூட நீங்க பார்க்கலாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபே பார்க்கலனாலும் பரவால்ல, செகண்ட் ஹாஃப் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப போர் அடிக்கும்.
அத நீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மிஸ் பண்ணிட்டு, செகண்ட் ஹாஃப் மட்டும் என்ஜாய் பண்ணீங்கன்னா, படம் ஓகே, ஓகேன்னு சொல்லுவீங்க. இதே மாரி வேற ஒரு படத்தோட ரிவ்யூவோட உங்கள நான் சந்திக்கிறேன். அதுவரை பாய் ஃப்ரம் பிரசன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாஸ்டர்பீஸ் பிக். பாய். ஐயோ எனக்கு வேற வேலை இல்ல போடா.